கமலுக்கு ஈக்குவலாக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த மூவி வந்து ஃபைட்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் இல்லை ஃபைட்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மூவி வந்து சாங்ஸு லவ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மூவி வந்து வெறும் வந்து ஃபைட்டு ப்ளஸ் எமோஷ்னல் இருக்கும். ரைட், ரொம்பலாம் காட்ட மாட்டான். அந்த மணிரத்னம் டச் வந்து அந்த மூவி த்ரோட்டில் இருக்குது. லைட்டாக ஸ்லோ மூவி, பட் ஸ்டில் நம்மளுக்கு போர் அடிக்காது, அப்படியே போகும் மூவி. ஆனால் கமல் வந்து கண்ணிலேயே ஆக்டிங் பண்ணியிருப்பார். அதே மாதிரி எஸ்டிஆரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையாக எஸ்டிஆருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவியாக சொல்லலாம். ஈக்குவல் வெயிட்டேஜுங்க. இப்போ கமல் வந்து லைக் ஃபஸ்ட்டு கமலை காட்டுவாங்க, அதே மாதிரி எஸ்டிஆர் சின்ன வயசு எஸ்டிஆராக காட்டுவாங்க. அதே மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ், ஒரு சீன் கூட கமல் இல்லாமல் எஸ்டிஆர் இல்லாமல் இல்லவே இல்லை. அந்த மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டைலாக் டெலிவரி வந்து மணிரத்னம் டச் வந்து அது அப்படியே இருக்குது இந்த மூவியில், எக்ஸ்ட்ராடனரி. ஆனால் லேக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் மியூசிக் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ரொம்ப பாட்டுலாம் ஒன்றும் கிடையாது இந்த மூவியில், வெறும் சப்ஜெக்ட். த்ரோட் த சாங்ஸ் இல்லாமல் அப்படியே ஃபைட் போகுது, போர் அடிக்கலை, அப்படியே நம்ம பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். த்ரிஷா வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கேரக்டரு, அது நம்ம ரீல் பண்ணக்கூடாது. ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்தது உண்மையாக பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்மையாக ஆட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். ஒரு தைரியமாக நடிச்சிருக்காங்க அவங்க. மற்றபடி த்ரோட் த மூவி பார்க்கலாங்க. இந்த மூவி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மூவி வந்து ஒன்லி ஃபார் எஸ்டிஆர் தாங்க. எஸ்டிஆர் ஆனால் கமல் ஆஸ் யூஷுவல் கமல் நம்ம எக்ஸ்ட்ராடினரி தான் பண்ணுவார், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கமல் ஈக்குவலாக எஸ்டிஆருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கா, அது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருக்குது. எஸ்டிஆருக்காக இந்த கூட்டம் இன்னும் நிறையா வரும். கமலுக்காக வர்றது மாதிரி எஸ்டிஆருக்காகவும் நிறைய வரும். ரொம்ப என்ன சொல்கிறது, போர் இல்லாமல் ஒன் டைம் வாட்சபிள், நல்லா பார்க்கலாங்க. ஒரு வாட்டி, ஏன்னா வந்து ரொம்ப பேடெல்லாம் சொல்ல முடியாது படத்தை. ஸோ பார்க்கலாம் நீங்கள் ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் என்ன இருக்குன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னா எதுவுமே கிடையாது இந்த படத்தில். செக்கச்சி வந்த படத்தோட அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான். பட் அது பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க. ஆப்வியஸாக அந்த படத்தோட காப்பி பேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு ட்விஸ்ட்டு டர்ன்ஸு என்னென்னமோ இருக்கும். பிகாஸ் நான் எஸ்டிஆர் ஃபேன், அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ஏன் வந்துட்டு ஒரு முன்னாடி தெரிஞ்ச ஒரு படம் தான், அது அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சென்டிமெண்ட்டு யாரையும் நம்பக்கூடாது, குழி கூட இருக்கிறோன்னே குழி பறிப்பானுங்க, பிரதர் சென்டிமெண்ட், இவ்வளோ தான் படமே. ஆக்சுவலி அது ஏன் இப்படி எடுத்து வச்சுட்டாங்க, எங்களுக்குமே ரொம்ப ஷாக். எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக தான் படம் பார்த்தாங்க. முடிகிற வரைக்குமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ரொம்ப போருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப போர் அதுக்காகன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் தூங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோதான். கமல் சார் தான். அவர் நடிப்புக்கு வர முடியாதுங்க. அவ்வளோ டஃப் கொடுத்துருக்காரு. இந்த வயசுலேயும் மனுஷன் அவ்வளோ டஃப் கொடுத்துருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் உலக நாயகன்றது நிரூபிச்சிட்டார் படத்தில். ரோலே இல்லை அவங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு பாட்டு, அவ்வளோதான். ஆப்வியஸாக சார் வந்து இன்டெரக்டாக சொல்ல வராரு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ஆப்வியஸாக அவரும் வந்து சொல்ல வேண்டியதை சொல்ல வராரு, இன்டெரக்டாக சொல்ல வராரு அவர். ஆமாம், ஆப்வியஸாக அவர் டேரக்டாகவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கப்புறம் நீ தான்ப்பா அப்படின்றத சொல்லிட்டாரு. அவரோட ரோல் அவருக்கு கொடுத்துட்டாங்க. சாங்ஸே வந்துட்டு ரொம்ப ஏஆர் ரஹ்மான் ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயம். அவர் எவ்வளோ பெரிய எப்படி போடுவாருன்னு தெரியும். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. பேக்ரவுண்டும் ரொம்ப வந்துட்டு எதுவுமே இல்லை. ஆனால் ஒருவேளை மூவி வந்து ரொம்ப ஸ்லோவான மூவின்றதுனால மேபி சாங்ஸும் அப்படி இருக்கான்றது தெரியல எங்களுக்கு. ஆனால் சாங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆமாம், வந்துருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக. என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக ரொம்ப போரிங்னு சொல்ல முடியாது படத்தை. ஆமாம், ஆப்வியஸாக அதே அந்த செக்கச்சிவந்த படம் அப்படியே தான் அந்த படம். படம் எப்படி இருக்குன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நான் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபுல்லாகவே. லைக் மணிரத்னம் மூவி அப்படின்னு வந்தது. சிம்பு வந்து சினிமாவில் வந்தது எவ்வளவோ, லைக் தியேட்டரில் இப்போ தான் ரீரிலீஸ் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்ச மூவி. ஸோ எதிர்பார்த்துட்டு வந்தோம். சிம்புவோட இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு.
கமல் வந்து இந்த ஏஜ்லேயுமே வந்து பேங்கராக கொடுத்துட்ருக்காரு. பட் கதைலாம் வந்து செட் ஆகலை. மியூசிக்லாம் வந்து எப்போவுமே பேங்கர் தான். முத்துமழை சாங் வந்து ஸ்க்ரீனில் தெரியல, காணவே காணும். அதுதான் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அது எப்போ போல வைப் தான். அது வந்து நல்லா இருந்துச்சு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் எதிர்பார்த்து போனது செக்கச்சிவந்த வானம் மாதிரி இருந்துச்சு ட்ரைலர். ஸோ அப்படி மீன் பண்ணி வரும்போது செக்கச்சிவந்த வானமே எங்கேயோ இருக்குது பேங்கர். அதெல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது இல்லை அது எவ்வளோ பெரிய படம், எப்படிப்பட்ட படம் அப்படின்ட்டு. ஏன்னா த்ரிஷா அப்படிலாம் பார்க்கும்போது அதுலேயுமே வந்து ரகுல் பிரீட்லாம் இருந்திருப்பாங்க, அதித்தி ராவ் வந்திருப்பாங்க. அதித்தி ராவ்லாம் இருக்கும்போது கனெக்ட் ஆச்சு. ஓகே நல்லா இருக்கும் போல் அப்படின்னு தான் வந்தது. ஸோ செட் ஆகல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்காக தான் வந்தது. அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. இல்லை அப்படி இல்லை, புரியாதுன்றதுலாம் இல்லை. ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறத பொறுத்து தான். எனக்கு கனெக்ட் ஆச்சுனாலுமே ஸ்டோரி எனக்கு செட் ஆகலை. மணிரத்னன் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தது இல்லை எனக்கு. இல்லை பேசிக்லி எனக்கு பர்சனலாக இல்லை. அவங்களோட இது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் ஐ ஆம் ஆடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கமல் ஆக்டிங் எல்லாமே மாஸ் நல்லா இருந்துச்சு. கமல் சிம்பு ஈக்குவலாக பிடிச்சிருக்கு. செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்ம.